கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யோவான் 1:9 நாம் தியானிக்கிறோம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நாம் எப்படி பிரகாசிப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்திலே கூட அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசிப்போம். இன்றைய தினத்திலே கூட அவருடைய வசனத்தை நாம் பிடித்து கொண்டு ஓடும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கும் போது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறதற்கு நான் வீணாக ஓடவில்லை, நான் வீணாக பிரயாசப்படவில்லை. அதற்கு ஒரு பெரிய பிரயோஜனம் உண்டு. எப்படி தெரியுமா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களுக்கு கபடற்றவர்களுக்கும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் ஓடினது வீணாய் போகாதபடி, நான் பிரயாசப்பட்டது ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு நான் அந்த ஜீவ வசனத்தை, சுடர் விடுகிற அந்த ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டு ஓடுகிறபடினால் நான் பிரகாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே நான் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் கர்த்தருக்கு ஸ்துதிக்கற்றவர்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் கர்த்தருக்கென்று செய்ய கர்த்தர் என்னை அந்த ஜீவ வசனத்தின்படி நடக்க பிரயாசப்பட்ட என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர் விடுகிற விளக்குகளை போல் நாம் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விளக்காய் இருக்கிறது. வசனம் அந்த விளக்காய் நமக்குள்ளே எரியும் போது நாம் பிரகாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்திலே பார்க்கிறோம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் தேவனுடைய வசனம்தான் நமக்கு ஜீவனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியாயும் இருக்கிறது. சங்கீதம் 119, 105 வாசிக்கும் போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அதே சங்கீதம் 119, 92 வாசிக்கும் போது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வசனம் நமக்குள்ளே சுடர் விடும் போது அது நம்மை பிரகாசிக்க செய்கிறது. அது நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் மாத்திரம் நமக்கு கிடைக்காம இருந்தால் நாம் துக்கத்திலே மூழ்கி போயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சம் பலவீனமானதுதான், ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆனால் தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஜீவனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியாயும் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 11, 12 வாசிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் பெரேயா பட்டணத்திற்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்ட காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேக பேர்களும் பொருந்திய கிரேக்கர்களில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும்
கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் பெரேயா பட்டணத்தார் இடத்திலே போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அந்த பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ என்று சொல்லி அந்த வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து தியானித்து பார்த்தபடியினால் அவர்கள் எப்படி மாறினார்களாம்? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல குணமாய் மாற வேண்டுமானால் அந்த ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் உனக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டுமானால், உன் குணம் ஒரு மாற்றம் அடைய வேண்டுமானால் அது எதுதான் மாற்றம் தெரியுமா? வசனம். வேதம் சொல்லுகிறது, அந்த பெரேயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனம் எப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலியாய் மாறினார்கள். அவர்கள் நற்குணசாலியாய் மாறினதை அநேக கிரேக்கர்களும் ஸ்திரீகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்ததினால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். கிரேக்கர்கள் ஞானவான்கள், அவ்வளவாய் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்க மாட்டார்கள், மனமேட்டிமை உடையவர்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையை, இவர் நற்குணத்தை பார்த்த உடனே அவர்கள் மாறினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், இன்றைக்கு நீ வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது, அது உன் வாழ்க்கையிலே சுடர் விடுகிற விளக்காய் இருக்கும் போது உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். முதல் உன் குணம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கு நம்ம போக வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டாம். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை, இந்த கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம், இந்த கிறிஸ்துவின் சாயல் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரு மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும், நம்மை பிரகாசிக்க செய்யும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். வேத வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களோ, எந்த காரியத்தையும் முறுமுறுப்பில்லாமல், தர்க்கிப்பில்லாமல் செய்வீர்கள். தேவனுக்கு பிரியமாய் செய்வீர்கள். தேவனுக்காக பணிவிடை செய்வீர்கள். அந்த வசனம் தான் உங்களை உருவாக்கும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு பாதைக்கு வெளிச்சம். அதுதான் உன் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாத்தா பைபிள் வாசிட்டே இருப்பாராம். அப்போ அவங்க பேரன் கேட்டானா, இது என்ன தாத்தா, எப்போ பார்த்தாலும் இந்த கருப்பு புத்தகத்தை வச்சு வாசிச்சிட்டே இருக்கிறீங்களே, இதில் என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டபோது அந்த தாத்தா சொன்னாரா, இதில் பெரிய பொக்கிஷம் இருக்கு. இந்த பொக்கிஷத்தை நான் டெய்லி சுதந்திரிச்சாதான் நான் பரலோகத்தில் இதை காட்டிலும் பெரிய பொக்கிஷத்தை என்னால் சுதந்திரிக்க முடியும். அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கு, நீ வாசிச்சு பாருன்னு சொல்லி பைபிளை கொடுத்தாராம். பேரன் பைபிளை வாசிச்சிட்டே இருந்தானா. அவனுக்கு ஒண்ணுமே புரியலையா. தாத்தா, இதுல எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, உங்களுக்கு எல்லாம் புரிகிறதா என்று கேட்டாராம். அப்பொழுது தாத்தா ஒரு காரியத்தை அவன் விளக்குறதற்காக சொன்னாராம். அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பாய்லர் இருந்ததா, சுடு தண்ணி காசுவதற்காக. அதில் கறி போட்டு அந்த பாய்லரை காசுவார்கள். அந்த கறி வைக்கிறதுக்கு, அடுப்பு கறி வைக்கிறது ஒரு கூடை இருந்ததாம். அந்த கூடை பார்த்தது தாத்தா சொன்னாரா, இந்த கறியில இருக்க கூடையெல்லாம், இந்த கறி எல்லாம் கீழே கொட்டி விட்டு இந்த கூடை எடுத்துக்கொண்டு போய் அங்க ஒரு ஆற்று இருக்கு பத்தியா, அந்த ஆற்றுல இந்த கூடை நிறைய தண்ணி கொண்டு வா என்று சொன்னாராம். அந்த பையன் தாத்தாவுக்கு கீழ்ப்படிந்து அதில் உள்ள எல்லா கறியை கொட்டி விட்டு ஆற்றுக்கு கடந்து போய் அந்த தண்ணி அந்த கூடையில் எடுக்கும்போது தாத்தா கிட்ட வருவதற்குள்ளாய் அந்த கூடையில் இருந்த சின்ன சின்ன ஓட்டையில தண்ணி எல்லாம் கீழே வந்ததாம். திரும்ப தாத்தா சொன்னாராம், எனக்கு முழு கூடை தண்ணியோடு வர வேண்டும் என்று சொல்லி 7 முறை போனானாம். 7 முறையும் தண்ணி கீழே சிந்தி விட்டதாம். அவனுக்கு கோபம் வந்து தாத்தா விடத்துல சொன்னானா, இந்த கூடையில் உள்ள சின்ன சின்ன ஓட்டைகள் நிமித்தம் தண்ணி கசிந்து போகிறது தாத்தா, எப்படி நான் முழுமையாய் கொண்டு வருவேன் என்று சொல்லி. அப்பொழுது தாத்தா கேட்டாரா, நீ இந்த கூடையை முதல் முறை கொண்டு போகும்போது அது எப்படி இருந்தது? கருப்பாய் இருந்தது, கரேல் என்று இருந்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறது? புது கூடை மாதிரி இருக்கிறது என்று சொன்னாரா. தாத்தா சொன்னாராம், அப்படிதான் நீ வசனம் வாசிக்க 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 உன் இருளான வாழ்க்கை, உன் கசப்பான வாழ்க்கை, உன் அந்தகாரமான ஒரு வாழ்க்கை, உன்னுடைய எரிச்சலான ஒரு வாழ்க்கை அப்படியே மாறி புதுமையாய் கர்த்தர் பரிசுத்தமாய் மாறும் என்று அவனுக்கு அந்த கூடையை வைத்து வளர்க்கினாராம். இன்றைக்கு நாம் கூட வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள அசுசிகள் எல்லாம் நீங்கி நாம் ஒரு நற்குணசாலியாய் மாறுவோம். அது மாத்திரமல்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசிச்சோம் இல்லையா, பவுல் சொல்லுகிறார், அந்த ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டு அது சுடர் விடுகிற விளக்காய் எனக்குள்ள இருக்கிறபடினால் அது என்னை பிரகாசிக்க செய்கிறது என்று சொல்லி
ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தது. அவர்கள் விறகு பொறுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். தகப்பனுக்கு பயங்கர காச நோய், இறந்து போய்விட்டார். தாயும் அந்த காச நோயினால் பிடிக்கப்பட்டு இறந்து போகிற ஒரு சூழ்நிலையிலே ஒரு பரிசுத்த வேதாகமத்தை அந்த பிள்ளையிடத்திலே கொடுத்து, இதுதான் நாங்கள் உனக்கு வைத்திருக்கிற சொத்து, இதை அதிகாலையிலே எழும்பி முழங்காலிலே நின்று கோழி கூவதற்கு முன்பாய், காகம் கரைவதற்கு முன்பாய், மாடு சத்தமிடுவதற்கு முன்பாய் அப்பா என் சத்தத்தை கேளும் என்று சொல்லி நீ உரத்த சத்தத்தோடு இயேசுவை நோக்கி பார் என்று சொல்லி அந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து மறித்து விட்டார்கள். 5 விளையாதது 50 விளையாது. சின்ன பிள்ளை அந்த அடக்காராதனை முடிந்த உடனே அடுத்த நாள் விடிகாலையிலே கதவையெல்லாம் திறந்து விட்டு, ஏசப்பா காக்கா சத்தம் கேட்கல, குருவி சத்தம் கேட்கல, கோழி சத்தம் கேட்கல, மாடு சத்தம் கேட்கல, மனுஷன் சத்தம் கேட்கல, என் சத்தத்தை கேளும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து வேதத்தை வாசித்து விட்டு பின்பு தன் தாய் தோப்பன் கடந்து போய் காட்டிலை பொறுக்கின விறகுகளை பொறுக்கி தொட்டியிலை போட்டு அங்கு வருகிற அந்த காசு எடுத்து டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவன் வேதத்தை கையில் ஏந்த ஏந்த கர்த்தர் அவனை கையிலே ஏந்தினார். அவனை கர்த்தர் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் தெரியுமா? அந்த மகன்தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனை உயர்த்தினது தாய் தகப்பன் அல்ல, அனாதை, எந்த உறவினர் அல்ல, எந்த சொத்து சுதந்திரம் அல்ல, எந்த பெரிய யூனிவர்சிட்டியில பரிசுத்த வேதாகமம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அந்த சுடர் விடுகிற விளக்கை தன் வாழ்க்கையிலே அவன் அபியாசப்படுத்ததினால் அவனை பிரகாசிக்க செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த வேதாகமம் அந்த ஆபிரகாம் லிங்கனை உயர்த்துமானால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உயர வேண்டுமானால், உன்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால், உன் பிள்ளையை பார்த்து சாப்பிட்டியான்னு முதல் கேட்கிறதை காட்டிலும் பைபிள் வாசிச்சியான்னு கேட்டு பாருங்களேன். வேதத்தை வாசி என்று சொல்லி கொடுங்க. அது பெரிய பையனா இருக்கட்டும், சின்ன பையனா இருக்கட்டும், உங்க பேர பிள்ளைகளா இருக்கட்டும், முதல் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வேதத்தை வாசித்தாயா என்று கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். நீங்கள் எதையும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உயர்த்துவார். அவர்கள் வேதத்தை கையில் சுமந்தால் கர்த்தர் அவர்களை கையில் சுமக்க ஆரம்பிப்பார். என்னுடைய மகளை அப்படிதான் செய்தார். கர்த்தர் வேதத்தை சுமந்த அவளை இன்றைக்கு ஒரு பெரிய மருத்துவராய் அவள் இலவசமாய் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். எங்களுக்கு செய்த அந்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையை நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் வசனம் உங்கள் வாழ்க்கையிலே சுடர் ஒளியாய் அது பிரகாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வாரம் எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாகிய கிறிஸ்து எங்களுக்குள் வரும்போது நாங்கள் பிரகாசிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். நேற்று தினத்திலே அவர்களை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசமடைந்தார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே அப்பா அந்த சுடர் வெளிச்சம் ஒளி எங்களுக்குள்ளே எங்களை பிரகாசிக்க செய்கிறது என்று சொல்லி பார்த்தோமே. ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்திலே மகிழ்ந்து போயிருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. பெரேயா பட்டணத்தார் பவுல் பிரசங்கித்ததை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவரே இந்த வசனம் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி தினந்தோறும் அதை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அந்த நற்குணசாலி என்ற குணம் ஆண்டவரே அநேக கிரேக்க கணம் பொருந்திய ஸ்ரீகளை ஆண்டவரை சகோதரர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்த விசுவாசிக்க கர்த்தர் போதுமானதா இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா அந்த வேதத்தை சுமக்கணும் ராஜா. எப்பொழுதும் கையிலே வேதம் இருக்கணும் ராஜா. இருதயத்திலே வேதம் இருக்கணும் ராஜா. இருதயத்தை நிறைவினால் வேத வார்த்தைகள் வாயிலே பேசணும் ராஜா. எங்களுடைய குணங்கள் மாறணுங்க தாவே. அப்பா முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் ஆண்டவரை நாங்கள் ஓடுகிற ஓட்ட பிரயாசங்கள் வீணாய் போகாதபடி இந்த வசனம் எங்களுக்குள்ளே பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.